Xiaomi அவங்களோட flagship 9 சீரிஸ்ல இப்போ புதுசா Xiaomi 17 Ultra அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் Xiaomi 15 Ultra கூட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக அங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 15 அல்ட்ராவில் என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. டிசைன் லாங்குவேஜில் பெருசாக எந்த வித சேஞ்சஸும் இல்லை அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.9 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே டிஸ்பிளேக்காக இங்கே LTPO AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல விவிடாக இருக்கும். அண்ட் LTPO அப்படிங்கும்போது உங்களுக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். அதாவது இந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1 ஹெட்ஸில் இருந்து 120 ஹெட்ஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ 24 FPS இல்லை 30 FPS இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு தான் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துக்கும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் BGMS 90 FPS இல்லை 120 FPS சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரியை உங்களுக்கு சேவ் பண்ண முடியும். அண்ட் இந்த டிஸ்பிளேட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே Dragon Crystal Glass வெர்ஷன் 3.0 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் பீக் பிரைட்னஸ் 3500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து HDR மோடில் மட்டும் தான் எனேபிள் ஆகும். அண்ட் நார்மலாக நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணால் கூட பெருசாக எந்தவித ப்ராப்ளமும் இருக்க போகிறதுல ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 8 Elite Gen 5 இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசர் தான் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட்டு ப்ராசர். கரண்ட் ஜென்ரேஷனில் இல்லை கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்கவே வேண்டாம், தாறுமாறாக இருக்க போகுது. அண்ட் இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16 GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 1 TB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஷாமியோட அல்ட்ரா சீரீஸில் மெயின் ஹைலைட்டே இதோட கேமராஸ் தான். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே Leica டியூன்டு கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான 1 inch சைஸ் உள்ள லைட் ஃபியூஷன் 1050L சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே இந்த சென்சாருக்கு லாஃபிக் டெக்னாலஜி சப்போர்ட்டும் இருக்குது. 1 inch சென்சார் அப்படிங்கும்போது சென்சாரோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் லோ லைட்டில் எடுத்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிற இமேஜஸில் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், இன்னுமே பெட்டராக இருக்கும். அடிஷ்னல் லாஃபிக் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற இந்த HDR மோடில் இருக்கட்டும், அதோட டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும் அண்ட் காம்ப்ளெக்ஸான சீன்ஸாக இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த லாஃபிக் டெக்னாலஜி மூலமாக. இந்த ப்ரைமரி ஷூட்டருக்கு உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் இங்கே 200 மெகா பிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலஃபோட்டோ லென்ஸோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களால் 3.2x இருந்து 4.3x வரைக்கும் உள்ள கண்டினியூஸ் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு DSLRலையோ இல்லை ஒரு மிரர்லெஸ் கேமரா நீங்கள் எப்படி வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜூம் போகிறீங்களையோ அதே மாதிரியான ஜூம் இங்கே கண்டினியூஸாக உங்களால் எடுத்துக்க முடியும். அதாவது லேகே இல்லாமல் உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கேமரா சுற்றி உங்களுக்கு கண்டினியூஸ் ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மிரர்லெஸ் கேமரா இருக்க ஃபீச்சர் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த கண்டினியூஸ் ஜூம் ஆப்ஷன் அப்படிங்கிறது 17 அல்ட்ராலே Leica எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ரிங் கிடைக்கும். அண்ட் தேர்ட் சென்சார் இந்த 50 மெகா பிக்சலுக்கான சாம்சங்கோட JN5 சென்சார் உள்ள அல்ட்ரா வைட் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஆம்னிவிஷனோட OV50M அப்படிங்கிற செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வீடியோட ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8K வீடியோஸ் வரைக்கும் இந்த ஃபோனில் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 6800 mAhக்கான சிலிக்கான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங்கும் அண்ட் 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் அண்ட் கூடவே சப்போஸ் இந்த ஃபோன் வந்து வேறு ஏதாவது ஃபோனுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 22.5 வாட்ஸ்க்கு ஒயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோன்ஸ்க்கு உங்களுக்கு
வைஃபை 7 சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 6.0 அண்ட் கூடவே ஐபி ரேட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா IP66, 68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. கூடவே சேட்டலைட் கம்யூனிகேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. பட் இது இந்தியன் வேரியண்ட்டையோ இல்லை குளோபல் வேரியண்ட்டையோ பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் இது கொடுக்குறாங்க இல்லையா அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் யூஏயான HyperOS வெர்ஷன் 3 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்லேயும் குளோபல் மார்க்கெட்லேயும் லான்ச் பண்ணுவாங்க. சைனீஸ் ப்ரைஸை நீங்கள் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 90,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 12GB RAM 512GB வேரியண்ட். அதுவே இந்த லைக்கா எடிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,02,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 16GB RAM 512GB வேரியண்ட். சைனீஸ் ப்ரைஸ் எப்போதும் கம்மியாக இருக்கும். பட் சைனீஸ் ப்ரைஸே இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்தியன் ப்ரைஸை யோசிச்சு பாருங்கள் எந்த லெவலில் இருக்க போகுது அப்படின்னு. இந்த ஃபோன் பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியா லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்களா? இல்லை உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் இப்போ இருக்க ப்ரைஸ் சிச்சுவேஷனை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் எப்படியும் 1 lakh லான்ச் பண்ணுவாங்க. 1 lakh கொடுத்த ஒரு ஷாமி ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்க போது நிறைய பேருக்கு. ஸோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.